உயர்த்த போகிறார். அதிகமாக இந்த உலகத்தின் விக்கிரக காரியங்களிலே மூழ்கி, தேவனற்ற ஒரு நம்பிக்கையில மூழ்கி, தேவன் அதாவது எல்லாம் புரிந்து கொள்ளணும், இந்த வேதத்தின் கோட்பாட்டுக்கு, இந்த வேதத்தின் அந்த அந்த இசைவுக்கு தங்களை இணங்கிக் கொள்ளாத, தங்களை இணைத்துக் கொள்ளாத எல்லாருமே விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தான். நீங்க ஏதோ ஒரு ஐடலை போய் வணங்க, ஒரு சிலைய வச்சு, ஒரு உருவத்தை வச்சு, ஒரு சுரூபத்தை வச்சு, மனித கைவண்ணத்தால் செய்யப்பட்ட ஏதோ ஒன்றை வச்சு வணங்கினா தான் அது விக்கிரகம் நினைக்காதீங்க. இந்த வேதத்தினுடைய பரலோகத்தின் பயணத்திற்கு, பரலோகத்தின் பாதைக்கு இசைந்து வராத எல்லாருமே விக்கிரக ஆராதனைக்காரங்க தான். நீங்க சபைக்குள்ள இருக்கிறதுனாலும் இருந்தாலும் சரி, நீங்க சபைக்கு வெளியே இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் இந்த வேதாகமத்தினுடைய அந்த அந்த ஓடைக்கு, அந்த அந்த வேதம் ஓடுகிற அந்த ஓடையின் பக்கமாகவே நீங்கள் ஓடி விடாவிட்டால் நீங்கள் தேவனற்றவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது.